நான் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விளாங்கடி பார்க்க எத்தனை பேருக்கு தெரியும்? விளாங்கடி பார்க்கும் கிராமம் எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். காலையில் தான் பாசுகிட்ட பேசுகிறேன். அவர் சொன்னார், ஐயா இதுவரையும் எவ்வளோ பேசுவோம், அவர் ஊரை சொன்னது கிடையாது, ஆனால் என் ஊர் விளாங்கடி பார்க்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் காலையில் பேசுமா சொன்னேன், ஐயா நான் வடப்புறம் பார்க்க, ஐயா எங்கள் விளாட பார்த்துட்டு அடுத்தது வடப்புறம் பார்க்கலாம், அதுதான் என் சொந்த ஊருன்னு சொன்னார். அல்லேலூயா. இவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னை ஒரு விக்கிர ஆராதனையிலிருந்து தேவன் ரட்சித்தார். மாத்திரமல்ல, நான் ஒரு நல்ல சாராய வியாபாரி. என்ன வியாபாரி? அப்போல்லாம் எவ்வளோ தெரியுமா? டம்ளர் சர்பத்து டம்ளர் 25 காசு. எத்தனை பேருக்கு சப்பி தெரியும்? எத்தனை பேருக்கு கலக்கல் தெரியும்? எத்தனை பேருக்கு ஜிஞ்சர் தெரியும்? தெரியாதா இருக்குல்ல? இப்போ இருக்காங்க தெரியும். இதெல்லாம் வெற்றி அனுபவித்து வந்தவன் நான். இயேசு மரண தருவாயினை என்னை தொட்டார். அல்லேலூயா. வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், சுத்துப்போவா என்று. ஏன்னா உல்லாசமாக வாழ்ந்தேன், ஆனால் பணம் எனக்கு நிம்மதி தரல. தேவனுடைய பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிம்மதி தரல. என் சொந்தமாக நிம்மதிக்காக சினிமா தேட்டரில் இது போல பால் கனியில் போய் படுத்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் யாரும் நிம்மதி தரல. கடைசியாக நினைச்சேன், அலறிக்கட்டை தான் எனக்கு நிம்மதி தரும். என்ன தரும்? அலறிக்கொட்டை எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? அலறிக்கொட்டை தான் எனக்கு என்ன தரும்? நிம்மதி தரும். அதுதான் என்னுடைய தீர்வாய் மாறினது. அந்த தீர்வில தான் இயேசு என்னை தொட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மிச்சூர் தெரியும்? மிச்சூர் என்ன வந்திருக்கீங்களா? சரி, நான் விளையாண்டு பார்த்தது மிச்சூருக்கு சாரா எடுத்து மாத்துக்கு வருவேன். அங்கிருந்து நடந்து வருவேன் கனி. இப்போதான் எல்லாம் பில்டிங் ஆகி போச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. யாருன்னா தெரியுமா? ஒரு போலீஸ்காரனை ட்ரம்மில் போட்டு அடிச்சுட்டாங்க. யாருன்னா தெரியுமா? தெரியுமா? ஒரு போலீஸ்காரன் தனியெல்லாம் வர மாட்டான், 2 வேலை போனோம். இப்பெல்லாம் எல்லாம் மாறி போயிருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை, பாவியான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் நான். காலங்கள் கடந்து போனதே இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நீரும் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரும் வீணானதே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. உம்மை கொடுத்தே உம்மிடத்திலே தனி வடித்தே நான்.
அன்றைக்கெல்லாம் அப்போ டாஸ்மார்க் கிடையாது, கடாமார்க் வந்துச்சு. இப்போ தான் டாஸ்மார்க் தேவனுடைய பிள்ளைகள் என்ன வந்திருக்கு. அப்போல்லாம் கடாமார்க்கு சாராயத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் அநேக குடும்பங்களை கெடுத்த ஒரு பாவிதான் தேவன் என்னை தொட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆராதிக்கிற மக்களை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உண்மையாகவே இந்த வேளையில அதிக நேரம் இல்லை, ஆனால் 2 வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைக்கிறேன். தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், தேவனுடைய பிள்ளைகளை யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? என்ன சாப்பிட்டு? ஆனா பாச சொல்லுவோம் சொன்னாங்க. அந்த ஆலையை கட்டுவதற்கு என்ன பண்ணாங்க? பதில் சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் 22 ஆண்டுகள் எப்படி கடந்து போனது? எத்தனை பசி, எத்தனை பட்டினி, எத்தனை மனுஷனுடைய நிந்தையான வார்த்தைகள், எத்தனை எத்தனை எத்தனை. ஆனால் ஆண்டவர் அழைத்த ஒரு தேவ மனுஷனை எந்த இடத்துல ஆண்டவர் கைவிட மாட்டார், எந்த இடத்துல தலைமுறையை வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? யோசேப்பு சொல்லுவா, நீங்க வெட்கப்படுத்த நினைச்சீங்க, நீங்க என்ன அற்பமா நினைச்சீங்க, என்ன தலைமுடியாச்சீங்க. நான் எந்த இடத்துல தலை முடிஞ்சனோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ, எந்த இடத்துல அவமானப்பட்டனோ, என் ஆண்டவர் பலதும் பெருமும் செய்தார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கரங்களை தோற கட்டுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யார்? எளியவனை முழுசொன்று தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவார். அல்லேலூயா. வாசி. எப்படி சாப்பிட்டு? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தை எப்படி நடத்தி வந்தாரு? சொல்லுங்க. உண்மைதானா? பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைலாம் வாய தராங்க. ஒரு சொல்லுவோமா? எப்படி நடத்தினாரு? இந்த 22 ஆண்டும் தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க 22 ஆண்டுகளா இந்த சபையில் ஆராதிக்கலாம், அல்லது 15 ஆண்டுகளா ஆராதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை 10 ஆண்டுகளா ஆராதிக்கலாம், ஒருவேளை 5 ஆண்டுகளா ஆராதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் அருமையான போதகரை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அந்த மகள் கூட தேவனுடைய பிள்ளைகளை அருமையாக பண்ணாங்க. அதிசயமாய் தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தை தேவன் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆச்சரியமாய், ஏன்னா தள்ளப்பட்ட கல்லு தான். ஒரு நாள்ல ஒரு ஆண்டுல தள்ளப்பட்ட கல்லு தான். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு பெரிய ஊழியத்தில் அருமையான தாசனம் நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எத்தனையோ பாடுகள். தேவனுடைய பிள்ளைகளை என் வாழ்க்கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சோதரம் 2008 எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எங்க மெயின் ரோட்ல எங்க சர்ச்சு பக்கத்தில் தேட்டர் எல்லாம் இருக்கு, மார்க்கெட் இருக்கு. ரோட்ல யாரும் ஒரு புதுசு கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஊழியம் தாங்க. யாரும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். உங்களுக்கு முன்னாடி சொன்ன போல இதுவரை இதுதான்
ஊழியத்தை ஆரம்பித்து பாரு. அதில் ஜெபிப்பேன், ஆண்டவரை 150 அடி நீட்டில் 50 அடி அகலத்தில் நான் சர்ச்சை கட்டணும். எனக்கு என்ன இல்லை, என்னுடைய மிஷன் வேற, என்னுடைய தரிசனம் வேற. ஒரு நேரம் சொல்லுவோம், தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணல, காணிக்க கொடுக்கவே இல்லை. இதுதான் ஊழியம். இன்னைக்கு ஜனங்க இப்படியே பார்க்கலாம், என்னுடைய முழங்காலுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு ஊழியக்காரன், பெரிய பெரிய ஊழியக்காரன் வருவதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. நான் காலையில் வந்து கீழே ரொம்ப மேலே கொட்டா வந்து ஆண்டனை கேட்குறேன், என்னால் பசி தாங்க ஆண்டவரே, இனி என்னால் பசி தாங்க முடியாது. நான் என் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், என் ஸ்தாபனத்துக்கு கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி அடுத்த விசுவாச வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைச்சது நீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைச்சது நீங்க. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பாடுகள் வரலாம், கண்ணீர் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பயப்படாத. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அழுதுருக்கீங்க, வழியா போற இன்னொரு சபை விசுவாசி வந்து கதை தட்டுது. என்னன்னு பார்த்தா, ஐயா ராத்திரி எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட போராடிட்டு இருக்காரு, நீங்க போய் அவர் பாஸ்டர் பாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெளியே வந்து கதை சொல்றேன். ஐயா தோத்துறையா, என்னம்மா அவங்களுக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்திருக்கீங்க, நீங்க உங்களை வரமாட்டீங்களா என்னன்னு கேட்டா, இதுல ராத்திரிலாம் என்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அப்போ நான் முன்னாடி போக மாட்டேன், ஆண்டவரை காலுக்கு அரிசி, கால்களுக்கு கிருஷ்ணாலே ஒரு துவையல் மாத்திரம் ஒரு நேரம் சொல்லுவா. ஆனால் இன்னைக்கு வந்து என் சபையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை அப்போது அந்த அம்மா கரெக்டாக 20 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. ஜூம் பண்ணுறேன், ஒரு 20 ரூபா தருவாங்க. காலையில் துவையல் கிருஷ்ணால் அரிசி. சரியா போச்சு. தேவன் அன்றோடு என் பசியை மாற்றினார்.